அனைவருக்கும் வணக்கம். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இதில் ஒரு பார்ட்டாக இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். ஓகே, ஃபார் பார்த்தீங்கன்னா ஒரு 28 கிளாஸஸ் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 28 கிளாஸஸ்லையும் பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரம் த பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், தென் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அது ஸ்டார்ட் பண்ணி ப்ரியாம்பிள் முடிச்சு தென் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணோம். தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு முக்கியமான சாப்டர், அதையும் நம்ம இன் டீட்டெயில் பார்த்தோம். தென் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியாஸ் நம்ம டோட்டலாக கவர் பண்ணோம். அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல். ஸோ இந்த கம்போசிஷன்ஸ், அவங்களோட அப்பாயின்மெண்ட், அவங்களோட ரிமூவல் ப்ராசஸ், ப்ரொசீஜர்ஸ், தென் தேர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் இன் டீட்டெயில் பார்த்தோம். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில். ஓகே, ஸோ பைகேமரலிசமாகவும் இருக்கலாம், யூனிகேமரலிசமாகவும் இருக்கலாம். ஸோ இதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதோட கம்போசிஷன்ஸ், ஹவு பில்ஸ் ஆர் மூவ்ட், வாட் இஸ் தி ஸ்கோப் ஆஃப் பார்லிமெண்ட், வாட் இஸ் தி ஸ்கோப் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அங்கே கவர்னரோட ரோல் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸ், இங்கே பிரசிடென்ட்டோட ரோல் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸ், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருந்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேச்சர் பார்ட்டில். அதே மாதிரி ஜுடிஷியரி பார்ட் அப்படின்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட், தட் இஸ் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் நம்ம அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லும்போது ஹவு சுப்ரீம் கோர்ட் ஹவு சுப்ரீம் கோர்ட் ஃபங்க்ஷனிங், ஹைகோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, தென் சபார்டினேட் கோர்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த பர்சன்ஸோட அப்பாயின்மெண்ட் எப்படி, அவங்களோட ரிமூவல் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், தட் இஸ் அட்டானமி என்ஷூர் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த திங்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணோம். ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் முடிச்சிடணும். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் முடிச்சோடனே எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னு வரும்போது வாட் ஆர் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் இன் தி மேட்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன், தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் எப்படி இருக்குது. ஸோ இது அப்படியே கண்டினியூஷனாக எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்க்கும்போது நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, தென் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் அப்படிங்கிறது தோ எர்லி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னா தட் இஸ் எப்பயுமே ஒரு பாலிட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் ரீட் பண்ணுறதா இருந்தால் அந்த பர்டிகுலர் சாப்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல், தட் இஸ் கம்பெனி ரூல், தென் க்ரௌன் ரூல், then Independence Act 1947, then making of the Constitution by Constitution Assembly, formation of Constitution Assembly, composition. ஸோ இது எல்லாமே ஒரு 2 classes கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து அப்படியே கன்டினியூ பண்ணும்போது நம்ம கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு வரும்போது தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வாட் இஸ் கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, தட் இஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகே, ஸோ தென் நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் கான்ஸ்டியூஷன்னா என்ன, தென் அதை ஃபாலோ பண்ணி எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம். எலெக்ஷன் கமிஷன் பார்க்கும்போது ஹவு எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட் இன் இந்தியா, வாட் டைப் ஆஃப் பிரின்சிபல்ஸ் வி ஆர் அடாப்டிங், வாட் இஸ் தி ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன், இன் சென்ஸ் அட்ஜுடிகேட்டரி ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறாங்க, அட்வைசரி ரோல் என்ன ப்ளே பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் என்னவா ப்ளே பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷனோட கம்போசிஷன் எப்படி இருக்குது, ஹூ அப்பாயிண்ட்ஸ் தி எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அவங்களோட ரிமூவல் ப்ராசஸ், இது எல்லாமே இன் டீட்டெயில் கவர் பண்ணோம். ஓகே, ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தொடர்ச்சியாக ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தான், நமக்கு ரொம்ப தொடர்புடைய ஒரு இன்ஸ்டியூஷன், தட் இஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயின்ட் பப்ளிக் கமிஷன், அதை தொடர்ந்து அப்படியே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். ஸோ இதை முடித்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் பாடி முடித்த மாதிரி தான். ஓகே, ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தென் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, ஸோ இது மூணும் ஒரு செட்டாக பார்க்கணும். தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் இது தனியாக பார்க்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். ஓகே, ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒய் வி ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் அன் இண்டிபெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி.
ஓகே, ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி அடாப்டட் ஃபார் அன் இண்டிபெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. ஓகே, இன் சென்ஸ் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு சிவில் சர்வெண்ட் ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸோ அவரை எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஹூ ரெக்ரூட் தம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் இன்னைக்கு இன் டீட்டெயிலாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா வி ஆல் நோ அபவுட் தட் இஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அதே மாதிரி ஸ்டேட் எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு தட் இஸ் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன், இட் கேன் எஸ்டாப்ளிஷ் இன் தி கான்ஸ்டியூஷன், தட் இஸ் வேர் பார்லிமெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் இட். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல தான் அதை அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஒய் தர் இஸ் அன் இண்டிபெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது, தட் இஸ் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது, இந்தியா அடாப்டட் ஃபார் அன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ வி ஆர் நாட் அடாப்டட் அன் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், வி ஆர் அடாப்டட் ஃபார் அன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது, அங்கே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எங்கேருந்து வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா, தே கம் ஃப்ரம் தி லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ லெஜிஸ்லேச்சர்லேருந்து வரக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் தான் என்னவாக்க முடியும் அப்படின்னா மினிஸ்டர் ஆக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு எம்பி தானே ஒரு மினிஸ்டர் ஆகிறதுக்கான ப்ரொவிஷன் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இன் சென்ஸ் யார் வேணாலும் ஆகலாம், பட் 6 monthsக்குள்ளே ஒரு எம்பி ஆகிருக்கணும் அட் எனி ஹவுஸ், போத் ஹவுசஸ், எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் ஒரு லெஜிஸ்லேச்சர்லேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஓகே, ஸோ அந்த கன்சர்ன் பர்சனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வேல்யூ பார்ட் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் தெரியும். தட் இஸ் ஒரு தே ஆர் நாட் டெக்னிக்கலி சவுண்ட் இன் வேரியஸ் மேட்டர்ஸ் சச்சஸ் ஒரு எஜுகேஷனில் இன்டெப்த் நாலேஜோ, இல்லை வேரியஸ் போர்ட்ஃபோலியோஸ் நான் சொல்கிறேன், ஒரு ஃபினான்ஸில் இன்டெப்த் நாலேஜோ, இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு இன் டீட்டெயில் நாலேஜ் இருக்காது. பட் தே ஆர் மோர் கனெக்டட் வித் தி பீப்புள். தே நோ வாட் பீப்புள் டிமாண்ட்ஸ், but they are little bit lack in how we have to implement it, and in terms of policy formulation they are having certain glitches, and at the same time policy implementation அப்படினு வரும்போது who has to play a vital role அப்படினா permanent executives தான், that is government employees. Okay, so government servants னு சொல்லக்கூடியவங்க தான், they play a vital role in the policy execution, and at the same time பாலிசி ஃபார்முலேஷன் வரும்போதும் அங்கேயும் தே ஹாவ் டு அசிஸ்ட் ஃபார் தி பாலிசி ஃபார்முலேஷன் வரும்போது தே ஹாவ் டு அசிஸ்ட் ஃபார் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தட் இஸ் பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, சாரி, பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு பக்கம், தே ஆர் கன்சிடர் டு பி ஆன் மினிஸ்டர்ஸ். பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடியது நத்திங் பட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இந்த பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் பாலிசி ஃபார்முலேஷன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுமே பண்ணணும். பட் மேஜராக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருப்பாங்க. தட் இஸ் ஒரு பாலிசி எப்படி நடைமுறை கொண்டு வர்றது அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட சேர்ந்து கோஆர்டினேஷனாக என்ன பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஃபார்முலேஷனும் இருக்குது. அப்போ இந்த பாலிசி ஃபார்முலேஷன் நீங்கள் பண்ணும்போது அந்த இண்டிவிஜுவல் பர்சன் வித்தவுட் எனி ஃபியர் ஆர் ஃபேவர் ஆர் பொலிட்டிக்கலி பயாஸ் இல்லாமல், ஓகே, ஒரு பார்ட்டியோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போது டெமோக்ரஸியில் வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வரும்போது டெஃபினட்டாக அங்கே என்ன ஆக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ சிவில் சர்வீஸ் நியூட்ராலிட்டியை நம்மளால் என்ஷூர் பண்ண முடியாது. சிவில் சர்வீஸ் நியூட்ராலிட்டி இன் சென்ஸ் எனி பார்ட்டி கம்ஸ் டு தி பவர், பட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி சிவில் சர்வெண்ட் இஸ் டு சர்வ் டு தி நேஷன் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் ஆர் வித்தவுட் எனி பொலிட்டிக்கல் பயாஸ். ஸோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பயாஸோடையும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு சிவில் சர்வீஸ் நியூட்ராலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போது அந்த சிவில் சர்வீஸ் நியூட்ராலிட்டி நீங்கள் என்ஷூர் பண்ணணும்னாலோ, இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இன்டெகிரிட்டியை நீங்கள் என்ஷூர் பண்ணணும்னாலோ, இல்லை அந்த இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு ரெட்டெபிசமோ அஃபிஷியல் டம்னு சொல்லக்கூடிய மோர் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிஷன்ஸை ஓவர் ரூல் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, அப்போது அங்கே என்ன நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டைன் லெவல் ஆஃப் ஒரு மெரிட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. மெரிட் சிஸ்டம் இன் சென்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் தெர் ஆர் 2 different டைப்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்பாயில் சிஸ்டம், அனதர் ஒன்று மெரிட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பாயில் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு பிடிச்ச இண்டிவிஜுவலை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாலிசி அசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பாலிசி அட்வைசஸ் கொடுக்கறதுக்கோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது
பிரசிடென்ட் எலெக்ஷன் ரீசெண்டாக யூஎஸில் நடந்து முடிஞ்சு. டோஜி அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங். ஓகே, ஸோ டோஜி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு பிரசிடென்ட். ஓகே, ஸோ யூஎஸ் பிரசிடென்ட். அதில் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் வர்றாரு. ஓகே, பட் இந்த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் எலன் மஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் பர்சன். ஓகே, ஸோ பட் நோவேர் he is not connected with any of the departments or any functions in the government. பட் அவரை அப்ளை பண்ணுறது, தட் இஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் பிரசிடென்ட் இருக்குது. ஸோ யூஎஸ் கான்ஸ்டியூஷன் என்கரேஜ் ஃபார் அன் சர்டன் லெவல் ஆஃப் ஸ்பாயில் சிஸ்டம். அப்படின்னா தனக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை தனக்கு வேண்டியவங்களையோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்தில் பாலிசி அசிஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஐடியா ஷேர் பண்ணுறதுக்கோ வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மெக்கானிசம். ஓகே, வேரஸ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ஒன் இஸ் கன்சிடர் டு பி அன் மெரிட் சிஸ்டம். ஸோ இந்த மெரிட் சிஸ்டத்துக்கு தேர் மஸ்ட் பி சம் ரெக்ரூட்மெண்ட் க்ரைட்டீரியா. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் க்ரைட்டீரியான்னு வரும்போது யூ ஷுட் ஃபாலோ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணணும். அப்போது அந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கணும். அப்போ அந்த ஏஜென்சி என்னவா இருக்கணும் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். அப்படி இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் டெமோக்ரஸி வில் சர்வை. ஓகே, ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை கான்ஸ்டியூஷனே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஃபசைஸ் பண்ணுது. இன் சென்ஸ் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஒய் இட் மீன்ஸ் there is an article and there are certain provisions enshrined in the constitution which ensures certain level of autonomy and certain level of free hand to the persons who are working in those commissions for recruiting the right person for the right job. ஓகே, ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷனில் தான் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன் சென்ஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்டன் லெவல் ஆஃப் நியூட்ரலிட்டி. ஓகே, ஸோ அதுக்கு there are certain provisions inserted in the constitution which ensures for it. ஓகே, ஸோ அப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வரும்போது ஆர்டிக்கல்னு சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆர்டிக்கல் 315 to 323 of the constitution. From part 15 of the constitution contains various provisions with respect to composition, appointment and removal with respect to independent powers and functions of the public service commission. ஓகே, ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்குள்ளேயே தான் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணுது. தட் இஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் இதுக்குள்ளே தான் பவர் எடுத்துக்கிறது, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் இதுக்குள்ளே தான் பவர் எடுத்துக்கிறது. தட் இஸ் வித்தின் திஸ் ஆர்டிகல். ஓகே, இந்த 312 to 315 to 323 இன் பார்ட் 15 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல இருந்து அதுக்குள்ளே தான் அந்த பவரை எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த பவர் ரெண்டு இன்ஸ்டிடியூஷனுக்குமே சேம் ஒரே இடத்துல இருந்து தான் வருது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் ரெக்ரூட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தட் இஸ் சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ்னோட சொல்லலாம். ஓகே, ஸோ சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட். இந்த அப்பாயின்மெண்ட்டில் ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சியாக ஃபங்க்ஷன் ஆகிறதா இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஏன் இது இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறோம்னா இட் டிரைவ்ஸ் இட்ஸ் பவர் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். வேற ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நீங்கள் என்ன சொல்ல முடியாதுன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது எஸ்டாப்ளிஷ் பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ட். ஓகே, ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோ இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோ இதெல்லாம் உங்களால் என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்ல முடியாது. பட் தே ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி அன் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான். ஓகே, இவங்க ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான், பட் இவங்க கான்ஸ்டியூஷனல் பாடியாக ஃபங்க்ஷன் ஆகுறாங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, இதோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது இந்த கம்போசிஷனை டிசைட் பண்ணுறது இன் சென்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஆர் மெம்பர் அண்ட் சேர்மன் அப்படின்னு ஒரு கம்போசிஷன் இருக்கும் இல்லையா. எந்த ஒரு பாடிக்கும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிக்கோ இல்லை அதர் பாடிக்கோ ஒரு கம்போசிஷன் ஒன்று இருக்கும். தட் இஸ் சேர்மன் ப்ளஸ் 4 அதர் மெம்பர்ஸ் 5 அதர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது யூபிஎஸ்சியோட கம்போசிஷனை பொறுத்தளவு ஹூ ஹேஸ் டு டிட்டர்மைன் அப்படின்னா பிரசிடென்ட் தான் டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, ஸோ த யூபிஎஸ்சி கன்சிஸ்ட் ஆஃப் சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பை தி president and the constitution does not many instances and the president to decide. Okay, so in the composition of who has to decide அப்படின்னா president தான் decide பண்ணணும் from time to time. அப்பாயிண்ட் பண்ணுறது அந்த மெம்பர்ஸ் சேர்பர்சன் ப்ளஸ் அதர் பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தட் இஸ் ஆல்சோ பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ எந்த ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரும் இல்லை. ஸோ யூஸ்வலாக இப்போ ஃபாலோ பண்ணுறது 9 to 11 ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு ஏதாச்சுன்னு கிரைட்டீரியா வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிஃபிகேஷன் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்பர்சனுக்கோ இல்லை அதர் மெம்பர்ஸுக்கோ ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் கொடுக்குதான்னு கேட்டால் எனி ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் எதுவும் கான்ஸ்டியூஷன் எம்பசைஸ் பண்ண கிடையாது. பட் ஒன்னே ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 மெம்பர் கம்போசிஷன் உள்ள ஒரு யூபிஎஸ்சியை ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, கமிஷனை ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, அதில் மினிமம் 5 மெம்பர்ஸ் ஆச்சுன்னு எங்கேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃபீஸராகவோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸராகவோ அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் என்னவாயிருக்குன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஒரு யூபிஎஸ்சி சேர்மனையோ இல்லை யூபிஎஸ்சியோட மெம்பர் பேனல் மெம்பரையோ நீங்கள் மெம்பரை எடுக்கிறீங்கன்னா அப்படின்னா அதில் மினிமம் 5 பேர். ஓகே, ஸோ மினிமம் 5 மெம்பர்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாகணும். அவரும் 10 வருஷம் அந்த கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிஃபிகேஷன் வரும்போது ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இல்லாட்டினாலும் ஜென்ரல் குவாலிஃபிகேஷனாக ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்களோட கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் எதுங்கிற டிசைட் பண்ணுறதுங்கிறது யார்கிட்ட கொடுத்துட்றாங்க? பிரசிடென்ட்டுக்கிட்ட கொடுத்துட்றாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது யூபிஎஸ்சியில் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஆன்சர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம கொஸ்டின் கேட்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனில் அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கா இல்லையா? இதை ஒன்று கேட்கலாம். இன்னொன்று, குவாலிஃபிகேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா இல்லையா? இல்லை. மூணாவது, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ பிரசிடென்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களா இல்லையா? ஆர் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலைன்னா இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் யார் சொல்கிறா? பார்லிமெண்ட் சொல்லுதா இல்லையா? ஓகே, ஸோ பேரலான இன்ஸ்டியூஷனை எப்பயுமே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இன் சென்ஸ் அவங்க கேட்குறதா இருந்தால் இந்த குழப்பத்தில் தான் கேட்க முடியும். பிரசிடென்ட்டா பார்லிமெண்ட்டான்னு கேட்கலாம், பார்லிமெண்ட்டா கவர்னரான்னு கேட்கலாம், இல்லை கவர்னரா பிரசிடென்ட்டான்னு கேட்கலாம், இல்லை கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கா இல்லையான்னு கேட்கலாம். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வருது. ஓகே, இவங்களோட டென்யூர் அப்படிங்கிறது நத்திங் பட் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் தான். இந்த செக்யூரிட்டி ஆஃப் டென்யூரை பொறுத்தளவுக்கு தே ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 years or 65 years, whichever is earlier. ஓகே, ஸோ ஒரு யூபிஎஸ்சி கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆர் சேர்பர்சன் இவங்களோட டென்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 6 years இருக்கலாம், இல்லை 65 years, whichever is earlier. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா they ensure their autonomy. ஓகே, ஸோ இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, தென் இந்த மீன் டைம் எர்லியராக அவங்களால ரிசைன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ பிரசிடென்ட் கிட்ட இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு தே கேன் ஹாவ் த ரைட் டு ரிசைன் ஃப்ரம் தர். தென் அதே மாதிரி இன் கேஸ் எனி இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தம், ஓகே, ஸோ ஒரு மிஸ்பிஹேவியரோ ஒரு இன்சால்வெண்ட் கடனை கட்ட முடியாத ஒரு இண்டிவிஜுவலாக இருக்காங்கனாலோ இல்லை ஒருவேளை இவங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க ஆனால் பேரலாக வேற ஏதோ ஒரு பேமெண்ட்டை சம் அதர் சர்வீஸில் இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கான அதிகாரம் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு அண்டர் ஆர்டிகல் 317 class 3. ஓகே, இந்த ஆர்டிகல் 317 class 3 படி ஒரு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பரையோ சேர்மேனையோ யார் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி பிரசிடென்ட்டை தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கிரவுண்டு டேக் இட் டு ஆன் கன்சிடரேஷன். தீஸ் ஆர் ஆல் தி கிரவுண்ட்ஸ். ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்சால்வெண்ட், engaged in any paid employment outside the duty of his office. Then third condition சொல்லும்போது unfit to continue அப்படிங்கிறது due to his mental condition or health conditions. ஸோ இதனால இப்படி ஒரு 3 கண்டிஷன் சொல்றாங்க. இந்த 3 கண்டிஷன்லையும் பிரசிடென்ட்னால கேன் ரிமூவ் தி மெம்பர் ஆர் சேர்பர்சன் ஆஃப் தி யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை தாண்டி ஒன் மோர் கிரைட்டீரியா ஒன்று உள்ள வைக்கிறாங்க. ஒன் மோர் கிரைட்டீரியா அப்படின்னு வரும்போது இட்ஸ் நத்திங் பட் வித் ரெஸ்பெக்ட் டு மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்லி ஒரு கிரவுண்ட் வைக்கிறாங்க. இந்த மிஸ்பிஹேவியர் கண்டிஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 317 class 1 சொல்லிடுறாங்க மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன்லேயே என்ன பண்ணுதுன்னா சொல்லப்படுது. இன் சென்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் தான் அதுவும் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோ இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரப்ஷன் ஆர் சம் ஃபேவர் டு தி எனி இண்டிவிஜுவல்ஸ், ஸோ ஆர் டு தி எனி பர்டிகுலர் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வரும்போது தட் பர்டிகுலர் மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிறது டிஃபைன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் கேட்டால் நோ இட் இஸ். ஓகே, பட் சொல்லப்பட்டிருக்கு மிஸ்பிஹேவியருக்கான திங்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியுமோ தவிர பட் டிஃபைனட் அதை நம்மளால கண்டிஷனாக எடுத்துக்கிற முடியாது. ரொம்ப சிம்பிளாக மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த மிஸ்பிஹேவியர் கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மற்ற 3 கண்டிஷன்லையும் ஒரு இண்டிவிஜுவலை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா, இன்சென்ஸ் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த 3 கண்டிஷன்லையும் பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு மெம்பர்ஸ் ஆஃப் தி யூபிஎஸ்சி. பட் இதுக்கு யாரோட கன்சல்டேஷனும் வேணுமா அப்படின்னா நாட் ரெக்வயர்டு. ஓகே, ஸோ இண்டிபெண்ட்டாக அவரே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீ கேன் ரிமூவ் ஆன் ஹிஸ் ஓன். இண்டிபெண்ட் இன் சென்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிஎம் அட்வைஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் சொல்லும் போது, பட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த மிஸ்பிஹேவியர் கண்டிஷன் சொல்கிறேன் இல்லையா, இந்த கண்டிஷனில் மட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு மெம்பர் ஆஃப் தி யூபிஎஸ்சியை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் அப்போ யூ ஹாவ் டு கன்சல்ட் வித் தி சுப்ரீம் கோர்ட். Okay, so in this case, he has to refer the matter to the Supreme Court for an inquiry. Okay, suppose on the inquiry, Supreme Court identified that that particular individual did any misbehavior things in his office அப்படின்னு சொன்னா, so on the chairman or other persons, president has to remove on the advices of the Supreme Court. So இப்படி கொடுக்கக்கூடிய report from the Supreme Court whether that concerned person is guilt or not guilt அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஐதர் கண்டிஷன்ஸ் கில்ட்டோ இல்லை நாட் கில்ட்டோ சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ரெக்கமெண்டேஷன் இருக்கு இல்லையா, ஒரு அட்வைஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் கன்சிடர் டு பி பைண்டிங் ஆன் தி பிரசிடென்ட். இன்சென்ஸ் பிரசிடென்ட் அதை கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்சென்ஸ் அவர் இல்லை மிஸ்பிஹேவியர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதையும் பிரசிடென்ட் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னால் அதையும் அவர் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும். இன்சென்ஸ் இட் இஸ் பைண்டிங். ஓகே, ஸோ இன் கேஸ் டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் என்கொயரி அப்படின்னு சொல்லக்கூடிய தட் இஸ் இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த மற்ற 3 கண்டிஷன்லையும் பிரசிடென்ட் யாரோட அட்வைஸஸும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த மிஸ்பிஹேவியர் கிரவுண்டில் மட்டும் ஒருத்தரை நீங்கள் கன்விக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்சென்ஸ் அவரை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரசிடென்ட் யாரோட அட்வைஸ் கேட்கணும், சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைஸஸ் கேட்டாகணும் இந்த மிஸ்பிஹேவியருங்கிற கிரவுண்டுக்குள்ளே. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ரிமூவலுக்கான க்ரைட்டீரியா. இந்த ரிமூவல் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது, தட் இஸ் கோர்ஸ் ஆஃப் என்கொயரி இருந்துகிட்டு இருக்கும் போது, அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும், தட் இஸ் யூபிஎஸ்சி மெம்பரோ இல்லை சேர்பர்சனோ அவங்கள பிரசிடென்ட்னால என்ன பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணி வைக்க முடியும். இன்சென்ஸ் அவங்களோட ஃபங்க்ஷனை என்ன பண்ண முடியும்னா டெம்பரவரியாக வித்ஹோல்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ், நத்திங் மோர் தென் தட். ஓகே, ஸோ அப்போது ரிமூவலுக்கான கிரவுண்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஒன்று இன்சால்வெண்ட்டு, ஆஃபீஸ் ஆஃப் டியூட்டிஸில் பேமெண்ட் அதர் தென் தி ஆஃபீஸ் ஆஃப் டியூட்டிஸ் வாங்குறாருனாலோ, இல்லை மென்டலி ஆர் ஹெல்த் வைஸ் ஹீ இஸ் அன்ஃபிட் அப்படின்னு பிரசிடென்ட் ஃபீல் பண்ணாரோ, இந்த 3 கண்டிஷன்லேயும் யாரோட அப்ரூவல் வேணாம், வேறு எந்த இன்ஸ்டியூஷனோட அப்ரூவலும் வேணாம், பிரசிடென்ட் ஆன் இஸ் ஓன் பண்ணிடலாம். பட் மிஸ்பிஹேவியருங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது அப்போ மட்டும் யாரோட எய்ட் அட்வைஸ் தேவை, தட் இஸ் யாரோட கன்சல்டேஷன் தேவை, சுப்ரீம் கோர்ட்டோட கன்சல்டேஷனோட தான் பண்ண முடியும். அப்படி கொடுக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இட் இஸ் பைண்டிங். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ரிமூவலை பற்றி நம்ம யூபிஎஸ்சியோட கண்டிஷன்ஸ் பார்க்குறோம். ஓகே, அடுத்து இது எல்லாமே கன்சாலிடேட்டடாக பார்த்துக்கலாம். இண்டிபெண்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி என்னென்ன க்ரைட்டீரியாலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பை தி பிரசிடென்ட் தான். ஓகே, அண்ட் டியூரிங் இஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, டியூரிங் இஸ் டென்யூர் யூ ஷுட் நாட் மெயின்டைன் எனி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப்டர் ஹிஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சப்போஸ் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, அந்த கண்டிஷனில் அவருக்கு வந்து டென்யூர் 6 years 65 yearsன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், விச் எவர் இஸ் இயர்லியர், நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அவரோட ஏஜ் வந்து நான் 5 yearsஸாக அவரோட டென்யூரை வந்து 5 yearsஸாக குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி டியூரிங் ஹிஸ் டென்யூர் பண்ண முடியாது. இல்லை அவருக்கு ஒரு சேலரி ஒரு 2 lakhs கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இல்லை உங்களுக்கு 1.5 lakhs தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப்டர் ஹிஸ் அப்பாயின்மெண்ட்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டன்லி நாட் என்டர்டைன் இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணிடுறாங்க. பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு, பட் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் பேஸ்ட் ஆன் தி மிஸ்பிஹேவியர் சுப்ரீம் கோர்ட்டோட அப்ரூவல் தேவைப்படுது. ஓகே, அது போக அவரோட சேலரிஸ், அலவன்சஸ், பென்ஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் ஃப்ரம் தி சார்ஜ்டு கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் தி இந்தியா. ஓகே, ஸோ சார்ஜ்டு இன் சென்ஸ் there is no any debate or discussion in the, sorry, there is no any scope for vote in the parliament, only they can debate and discuss. ஓகே, ஸோ அப்போ அது சார்ஜ்டு ஆன் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஆர்டிகல் 322ல் அவரோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஒரு மெம்பராக இருக்கிறாரு அப்படின்னா, யூபிஎஸ்சி மெம்பராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்னவாகலாம் அப்படின்னா சேர்மன் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, பட் ஒரு சேர்மனாக ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அவருக்கு என்ன எம்ப்ளாய்மெண்ட் கிடையாதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்லேயோ எந்த இடத்துலையும் என்ன கிடையாது, there is no any appointment, that is he is not eligible for reappointment in the same office and at the same time he is not eligible for any other government employment.
ஓகே, ஸோ ரீஅப்பாயின்மெண்ட் இன் தி சேம் ஆஃபீஸ் அப்படின்னா ஒரு டென்யூர் முடிஞ்சு திருப்பி ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்குமா முடியாது. அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸஸில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்லேயோ ஒரு ஒர்க் பண்ண முடியுமானா அதுவும் முடியாது. ஸோ இது எல்லாமே என்னன்னா அவரோட இண்டிபெண்டன்ஸை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். தென் அப்பாயின்மெண்ட் இந்த கண்டிஷன் தான். ஓகே, சி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சேர்மன் ஆர் மெம்பரோட அட்டானமியை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஒரு ரெக்கமெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, ஸோ ரெக்கமெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் தான். தே ஆர் நாட் டைரக்ட்லி அப்பாயிண்ட் எனி இண்டிவிஜுவல்ஸ். ஒரு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒரு குரூப் ஏ சர்வீஸாக இருந்தாலும் சரி, குரூப் பி சர்வீஸாக இருந்தாலும் சரி, எனி அதர் சர்வீசஸ் அதாவது ரெக்ரூட் பண்ணி தர்றாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் ஒரு ரெக்ரூட்டிங் ஏஜென்சி தான். ஓகே, ஸோ அதர் தென் தட் தேர் ஒர்க்கிங் இன் சர்டன் கன்சல்டேஷன் ப்ராசஸ். ஸோ எதாவது கன்சல்டேஷன் வேணும்னா அதை பண்ணலாம். அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் தான் அப்பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி இட் இஸ் கன்சிடர்ட் டு பி மியர் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஏஜென்சி தானோ தவிர அப்பாயின்மெண்ட் ஏஜென்சி கிடையாது. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். ஓகே, ஸோ அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ள பட் அவங்களுக்கான ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are working on the functions of recruitment, that is appointment, that is it conducts examination for appointment of all India service, central services and public services of the centrally administered territories. Okay, then in terms of promotion, disciplinary cases, against any disciplinary cases in sense, department of personal training can consult with them. Okay, அதே மாதிரி ஃபிக்ஸிங் ஆஃப் எனி கிளாசிஃபிகேஷன், சேலரிஸ், கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், ட்ரைனிங் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தான் பார்க்குறாங்க. ஓகே, அது போக இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் தி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஃப் ரெக்வஸ்டட் பை எனி 2 or more ஸ்டேட்ஸ். ஸோ 2 or more ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 or 3 ஸ்டேட்ஸ் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காமன் சர்வீஸை. ஓகே, ஒரு காமன் சர்வீஸை பண்ணுறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி கிட்ட என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எனி சர்வீசஸை அவங்களால பண்ணி தருவாங்க. ஓகே, இதுதான் பேசிக் கண்டிஷன்ஸ். ஒன்று, அவங்களோட அப்பாயின்மெண்ட்டில் இவங்க இருக்காங்க, தட் இஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி தர்றது தான் அப்பாயின்மெண்ட் கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் தான் பண்ணும். அதே மாதிரி அவங்களுடைய டிசிப்ளினரி கேசஸோ இல்லை ப்ரொமோஷன்ஸ்லேயே இவங்களோட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. அது போக இவங்களுக்கு ஃபிக்ஸிங் ஆஃப் கிளாசிஃபிகேஷனு, சேலரிஸு, தென் ட்ரைனிங் மெத்தட் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தருவாங்க. 2 or 3 ஸ்டேட்ஸ், தட் இஸ் மினிமம் 2 ஸ்டேட்ஸ் ஜாயின் பண்ணி எங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸை நீங்கள் ரெக்ரூட் பண்ணி கொடுங்க, இந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் தட் இஸ் கேண்டிடேட்ஸை நீங்கள் ரெக்ரூட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஸ்கோப் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூபிஎஸ்சியோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ யூபிஎஸ்சி என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வைஸ் ஒரு ரோல், இன்னொரு ரோல் அடிஷ்னலாக பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா வருஷம் தே ஹாவ் டு சப்மிட் ஆன் ரிப்போர்ட். ஓகே, ஸோ என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத யூபிஎஸ்சி ப்ரெசன்ட்ஸ் இட்ஸ் ரிப்போர்ட் டு தி பிரசிடென்ட். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா அந்த ரிப்போர்ட்டை சப்மிட்டட் இன் தி போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். எதை அட்டாச் பண்ணி அப்படின்னா தட் இஸ் அன் மெமரண்டம். ஓகே, எதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படின்னா கேஸ் வேர் அட்வைஸ் ஆஃப் த கமிஷன் வாஸ் நாட் அக்செப்டட். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ரெக்கமெண்டேஷனையோ யூபிஎஸ்சி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் டு தி பிரசிடென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் பிரசிடென்ட் அந்த ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அப்போ அந்த ரெக்கமெண்டேஷனை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நோட்டோட தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் பிரசிடென்ட் ஹேஸ் டு சப்மிட் தட் ரிப்போர்ட். ஓகே, ஸோ அப்படி அந்த நான் அக்செப்டன்ஸ்னு ஒன்று சொல்கிறோம்ல, தட் இஸ் யூபிஎஸ்சி கொடுத்த ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா பர்டிகுலராக அந்த ரெக்கமெண்டேஷனை ஒரு மினிஸ்ட்ரினால ரிஜெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷனையும் ஒரு வேளை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அந்த அக்செப்ட் பண்ணாததை யார் பண்ண முடியும்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி யூனியன் கேபினெட் தான் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனோட ரோல் நமக்கு தெரியும், இட் இஸ் ஒர்க்கிங் மேஜர்லி ஆன் தி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஒரு ரிப்போர்ட் வருது, அந்த ரிப்போர்ட் யூபிஎஸ்சி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை தே ஹாவ் டு சப்மிட் டு தி பிரசிடென்ட் அந்த ரிப்போர்ட்டை போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணணும். எதோட மெமரண்டம், எக்ஸ்பிளனேஷன் மெமரண்டமோட. அந்த எக்ஸ்பிளனேஷன் மெமரண்டமில் என்ன இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் அக்செப்ட் பண்ணோம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடும்.
எதெல்லாம் அக்செப்ட் பண்ணலையோ அந்த நான் அக்செப்டன்ஸுக்கான ரீசன்ஸோட பண்ணணும். அந்த நான் அக்செப்டன்ஸுங்கிறது யாருனால பண்ண முடியும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி யூனியன் கேபினெட் தான் பண்ண முடியுமோ தவிர ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. ஒருவேளை ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் கொடுத்து கேட்கலாம். அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அடிஷனல் நோட் தான் இது எல்லாமே. பட் பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், பிரசிடென்ட்டுக்கு யூபிஎஸ்சி வருஷம் வருஷம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட கம்போசிஷன், ஹூ அப்பாயிண்ட்ஸ் தி மெம்பர் அண்ட் சேர்பர்சன் ஆஃப் தி யூபிஎஸ்சி, அவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எங்கேருந்து வருது, ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன க்ரைட்டீரியாவில் ரிமூவ் பண்ணலாம், இதில் மிஸ்பிஹேவியர் க்ரைட்டீரியா வரும்போது மட்டும் யாரோட ரெக்கமெண்டேஷன் வேணும், தட் இஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வேணும். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது இவங்க என்ன பண்ணி தராங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தர்றாங்க. ப்ரொமோஷனு இல்லை டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸில் இவங்களோட ரெக்கமெண்டேஷனை என்ன பண்ணுவாங்கன்னா கன்சல்ட் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங். கிளாஸிஃபிகேஷன்ஸோ இல்லை சர்வீஸில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ராசஸோ இதில் எல்லாம் இவங்களோட ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அது போக ஒரு 2 ஸ்டேட் சேர்ந்து எங்களுக்கும் ரெக்ரூட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அதை பண்ணி தரக்கூடிய ரோல் பண்ணுவாங்க. இதுதான் யூபிஎஸ்சியோட ஃபங்க்ஷன்ஸ் அண்டு அதோட கம்போசிஷன் எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ இதே பேரலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 315 323 வரைக்கும் பார்ட் 15 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எதையும் டீல் பண்ணுது அப்படின்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையும் டீல் பண்ணுது. எப்படி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியோ அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகே, ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் அவங்க எப்படி பவரை டிரைவ் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் கான்ஸ்டியூஷன்லேருந்து பவரை டிரைவ் பண்ணி. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் மாறுபடும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வரும்போது யார் அப்பாயின்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அந்த சேர்பர்சன் ப்ளஸ் அந்த கம்போசிஷன். இது பிரசிடென்ட் டிசைட் பண்ணுற மாதிரி இவரும் டிசைட் பண்ணுறது தான். ஸ்பெசிஃபிக்காக எனி குவாலிஃபிகேஷன் ஃபார் தி யூபிஎஸ்சி இல்லைன்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் there is no any specific qualification. பட் ஒன்னே ஒன்று, half ஆஃப் தி அந்த கம்போசிஷன் அந்த கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தே கம் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கவர்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட்டு, ப்ளஸ் அவங்களுக்கு என்னென்னா ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி கவர்மெண்ட் சர்வீசஸ் இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் அங்கே நம்ம எப்படி பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோமோ அதே கண்டிஷன் தான் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். ஓகே, அடுத்து டென்யூர் சேம், அங்கே என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான் 6 years, பட் ஏஜ் மட்டும் மாறுபடும். ஓகே, ஸோ அங்கே ஏஜ் என்ன பார்த்தோம், 6 years 65 years பார்த்தோம் இல்லையா, இங்கே 6 years 62 years. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்லைட்லி சேஞ்ச் ஃப்ரம் தி யூபிஎஸ்சி. ஓகே, அடுத்து ரிமூவல் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது சேம் அதே க்ரைட்டீரியா தான். நீங்கள் வந்து அந்த 3 கண்டிஷனில் கவர்னர் ரிமூவ் பண்ணலாம், சாரி அந்த 3 கண்டிஷனில் யார் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன மாறுபடுது அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு யார் பண்றா, கவர்னர். ஓகே, பட் ரிமூவல்னு வரும்போது இங்க யார் மட்டும்தான் பண்ண முடியும்னா பிரசிடென்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். எப்படி ஏஜ் ஒரு டிஃபர் ஆகுதோ அதே மாதிரி இதையும் நீங்கள் டிஃபர் பண்ணி பார்க்கணும். இன்சென்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர், பட் ரிமூவ் பண்ணும்போது யார் பண்ணுறது, பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். கிரவுண்ட் சேம் அதே தான். அந்த 3 கண்டிஷனை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட் யாரோட கன்சல்டேஷனும் தேவையில்லை. வித் ரெஸ்பெக்ட் டு மிஸ்பிஹேவியர்னு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டோட கன்சல்டேஷன் தேவை. எப்படி நம்ம பிரசிடென்ட்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ரிமூவல் ஆஃப் யூபிஎஸ்சி மெம்பர்ஸ் அண்ட் சேர்பர்சன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரிமூவல் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட மெம்பர்ஸும் அவங்களோட சேர்பர்சனும். ஓகே, ஸோ இந்த பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இண்டிபெண்டன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே லைக் யூபிஎஸ்சி மாதிரி தான். ஓகே, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அங்கே எப்படி சார்ஜ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே சார்ஜ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டு. அங்கே எப்படி டியூரிங் இஸ் டென்யூர் டிசப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடாது, தட் இஸ் எனி டிமோட்டிவேஷன் இருக்கக்கூடாது, அந்த இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு போட்ட கண்டிஷன்ஸ்னு சொல்கிறோமோ அதே தான் இங்கே. ஓகே, ஸோ இதெல்லாம் சேம் வித் ரெஸ்பெக்ட் டு தன். ஃபண்டிங்கை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அங்கே சார்ஜ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இங்கே சார்ஜ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட், அந்த கன்சர்ன் ஸ்டேட். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதோட முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 2 டிஃப்ரென்ஸ் தான்.
யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் மாறுது. ஒன்று ஏஜ், ஓகே, அங்கே 65, இங்கே 62. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுறது தான் கவர்னர், ரிமூவ் பண்ணுறது யார் தான் பண்ண முடியும்? பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். மூணாவதாக பார்க்கணும் அப்படின்னா அங்கே சார்ஜ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இங்கே சார்ஜ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். இவ்வளோதான். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. அது எது அப்படின்னா ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இந்த ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு 2 or more ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ சர்வீஸை கொடுக்கறது வேற, ஒரு பர்டிகுலர் சர்வீஸை சொல்லி இந்த சர்வீஸ்க்கான கரெக்டான கேண்டிடேட்ஸை எங்களுக்கு ரெக்ரூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு மாதிரி. பட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 or 3 ஸ்டேட்ஸ் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இன் சென்ஸ் நத்திங் பட் ஒரு 2 ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அந்த 2 ஸ்டேட்டுக்கும் காமன் ரெக்ரூட்மெண்ட் கமிஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தி கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு யாருனால அதை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்னால தான் இதை கிரியேட் பண்ண முடியும், நாட் பை பிரசிடென்ட்டோ இல்லை அந்த கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட கன்சர்ன் கவர்னரோ பண்ண முடியாது. யாருனால பண்ண முடியும்? ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கிரியேட் பண்ணுறதா இருந்தால் அது யாருனால பண்ண முடியும்? ஒன்லி பை பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அப்படி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் ஹரியானா அண்ட் பஞ்சாப் இன் 1966 இருந்துச்சு. ஓகே, ஸோ இது ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு யூபிஎஸ்சிக்கு எப்படியோ அப்படி தான். ஓகே, ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு யார் அப்பாயின்ட் பண்ணுறா? பிரசிடென்ட். அதே மாதிரி தான் ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு யார் தான்? பிரசிடென்ட் தான். இங்கே டென்யூர்னு வரும்போது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட டென்யூரவே எடுத்துக்கிறாங்க 6 years, 65, 62 years. ஓகே, ஸோ விச் எவர் இஸ் இயர்லியர். ஓகே, அதே மாதிரி இவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரோ இவங்கள ரிமூவ் பண்ணுறதோ யார் தான் பண்ண முடியும்? பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே பிரசிடென்ட் கிட்ட போயிடும். தட் இஸ் யூ ஆர் சரண்டரிங் தி பவர் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ ஹோலிஸ்டிக்காக யார் தான் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும். பேசிக்காக நம்ம யோசிச்சாலே தட் இஸ் யூ ஆர் சரண்டர் யுவர் பவர் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா அல்டிமேட் அத்தாரிட்டி மூவ் டு தி கவர்னர், டு தி பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ அந்த கண்டிஷனில் இதை பார்க்கும்போது இதுக்கும் கிட்டத்தட்ட யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, பட் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட்லேருந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பை பேசிக்காகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பண்ணணும். ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு அனுவல் ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு எந்த ஸ்டேட் ஜாயின் பண்ணி அந்த இதை கிரியேட் பண்ணாங்களோ அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட கவர்னர்கிட்ட இதை கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சப்மிட்டிங் அண்ட் ரிப்போர்ட். லாஸ்ட்டாக பார்த்தா த யூபிஎஸ்சி கேன் ஆல்சோ சர்வ் த நீட்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர் அண்ட் வித் த அப்ரூவல் ஆஃப் தி பிரசிடென்ட். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வ்ஸ் டு தி நீட்ஸ் ஆஃப் தி கன்சர்ன் ஸ்டேட். யாரோட அப்ரூவலோட? அந்த ஸ்டேட் கவர்னரோட அப்ரூவலோட பண்ணலாம். ஸோ ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இதுதான். ஓகே, ஸோ அப்போ ஓவராலாக யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் நீங்கள் பெக்குலியராக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, யார் ரிமூவ் பண்ணுறா, ஏஜ் கிரைட்டீரியா என்ன. யூபிஎஸ்சின்னு வரும்போது 6 years, 65 years முடியுது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ இல்லை ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ வரும்போது 6 years, 62 years வருது. சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ்னு வரும்போது சார்ஜ் கன்சால்டேட் ஆஃப் இந்தியா யூபிஎஸ்சி, சார்ஜ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் கன்சர்ன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும். ரிமூவலை பொறுத்தளவுக்கு மூணுலையுமே யார் தான் பண்ணுறா? பிரசிடென்ட் தான் பண்ணுறாரு. ஸோ இது மட்டும் கிளியர் கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா அப்பாயிண்டட் பை யூபிஎஸ்சின்னு தான் கேட்பாங்க. அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் யாரு கிடையாது? யூபிஎஸ்சி கிடையாது. ஓகே, ஸோ என்ன மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியும். எந்த மேட்டர்ஸ்லனா இப்போ நம்ம பார்த்த மேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ இதில் இதோட பர்டிகுலராக எதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்,
ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்க்குறோம். இதோட தொடர்ச்சியாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். இதை பார்த்தோம் அப்படின்னா இதோட இது முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் யூஸ்வலாக ஒரு கான்ஃப்ளிக்ட் எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் இருக்கிறது ஒரு காமனான விஷயம்தான். ஓகே, ஸோ அப்போது இது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் பொருந்தும். ஓகே, அப்போது எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுனாலோ இல்லை எனி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி டூ பர்சன்ஸ் ஆர் வித்தின் தி இன்ஸ்டிடியூஷன் ஆர் இன் பிட்வீன் தி டூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பிட்வீன் தி டூ ஸ்டேட் ஆர் பிட்வீன் தி டூ நேஷன், இது எல்லாமே ஓகே. இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஓகே, இது நார்மலாக டிஸ்பியூட் சால்விங் பாடி அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஜுடிஷியரின்னு சொல்ல ஒரு கோர்ட்டை சொல்லுவோம், இந்த இன்ஸ்டிடியூஷனை சொல்லுவோம். பட் there is one more provision in the constitution or any law with respect to solving on disputes, that is amicable settlement அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா alternate dispute redressal mechanism அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஆல்டர்னேட்டாக ஒரு டிஸ்பியூட்டை ரெட்ரஸ் பண்ணுறதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் ஒன்று இருக்கும். அது ஐதர் ஆர்பிட்ரேஷனோ இல்லை கன்சிலியேஷனோ இந்த ப்ராசஸ் மூலமாக பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ட்ரிபுனலோ இல்லை சேம் அந்த ஒரு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக் அதாலத் ஒன்று பார்த்தோம். அது ஒரு ஏடிஆர் ப்ராசஸ், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் ப்ராசஸ், சால்விங் மெக்கானிசம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் அதே மாதிரி தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலும். தட் இஸ் வித்தின் தி ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கும் ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேயோ இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன்லேயோ இல்லை அவங்களோட கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ்லையோ இல்லை அவங்க டென்யூரில் எவ்வளவோ கான்ஃப்ளிக்டாக ஃபேஸ் பண்ணலாம் இன் வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ இதெல்லாம் இன் கேஸ் ஆஃப் இஷ்யூஸாக ரைஸ் ஆகுது அப்படின்னா அவங்க யாரை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும். ஆனால் கோர்ட் ஆல்ரெடி பர்டன்டு வித் ஸோ மெனி கேசஸ். அப்போது இதை சேனலைஸ் பண்ணணும். அப்போ சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏடிஆர் ப்ராசஸ் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ அப்படியே ஒரு ஏடிஆர் ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒன்று தான் கான்ஸ்டியூஷனில் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். ஸோ அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட ரோல் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் எனி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் எம்ப்ளாயீஸ், ஸோ தே கேன் டைரக்ட்லி அப்ரோச் தி ட்ரிபுனல் ஃபார் தி சொல்யூஷன் இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி ரீச் தி கோர்ட். அப்பலேட்டாக போகலாம், யூ கேன் ரீச் தி ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்லாம் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். பட் ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா யூ கேன் அப்ரோச், யார் அப்ரோச் பண்ணலாம், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் அப்ரோச் பண்ணலாம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை என்னவா எம்பசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவே எம்பசைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலை பார்க்கணும். இன் சென்ஸ் இது ஒரு ஏடிஆர் ப்ராசஸ், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் ப்ராசஸ். இன் சென்ஸ் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு அக்ரீவ்டு பர்சன் ஒரு கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு முதல்ல ட்ரிபுனல்ங்கிற ஒரு பாடியை அப்ரோச் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஜுடிஷியல் ஆக்ஷன் தான் பண்ணும். ஓகே, ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் பட் யூ கேனாட் ஏபிள் டு டிஃபைன் இட் அஸ் அன் கோர்ட். ஓகே, ஒரு ஜுடிஷியல் ரோல் தான் ப்ளே பண்ணும், பட் கோர்ட்டுக்குள்ள டெஃபினேஷனுக்குள்ள இது வராது. ஓகே, ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இது கிடையாது. ஓகே, ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய 26 நவம்பர் 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ண கான்ஸ்டியூஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன் ஒரு பாடி கிடையாது. அப்போ எப்போ அமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை உள்ள இன்சர்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் பார்ட் 14A ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், விச் ஆர்டிகல் 323A அண்ட் 323B டீல் வித் தி ட்ரிபுனல். ஓகே, ஸோ இதில் ஆர்டிகல் 323 எஸ்பெஷலி ஏ, ஓகே 323A அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பார்ட் எதை டீல் பண்ணுதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஆர்டிகல் 323B அதர் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ், அதர் மேட்டர்ஸ், ஸோ டாக்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ அது எல்லாமே என்னன்னா தே ஆர் நாட் கன்சிடர்ட் டு பி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் கிடையாது, தேர் அதர் தென் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் இஸ் ஆல் அபவுட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் தி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தேர் எம்ப்ளாயீஸ். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணது எது மூலமா? பை மீன்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் தட் இஸ் இன்சர்டட் ஆன் ஆர்டிகல் 323A of the Constitution and enacted for an Administrative Tribunal Act 1985. ஸோ இது என்ன எம்பவர்மெண்ட் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். எதுக்காக அப்படின்னா நத்திங் பட் டு சால்வ் தி அட்ஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெக்ரூட்மெண்ட்,
conditions of services of persons appointed to the public services. Already நான் சொன்னது. Post in connection with the union and the states. So, union can establish its own administrative tribunal, where a state government can also establish its own administrative tribunal, where parliament or constitution give power for the both the institution to establish an administrative tribunal. ஓகே, அப்போ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்னு ஒன்று இருக்கு. ஓகே, இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆக்ட் 1985 சப்போர்ட் பண்ணுது. அப்போ அட் ப்ரெசென்ட் எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஓவரால் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா there are 17 ரெகுலர் பெஞ்சஸ் இருக்கு. ஓகே, 17 ரெகுலர் பெஞ்சஸ் அப்படின்னா தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி பெஞ்சஸ். ஸோ 17 பெஞ்சஸ் இருக்கு. இதில் 15 பெஞ்சஸ் ஹைகோர்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரின்சிபல் ஆஃபீஸ்லேயே இருக்கு. தட் இஸ் அந்த ஹைகோர்ட் வளாகத்துக்குள்ளேயே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் இருக்கு. Rest of the 2 administrative tribunals at Jaipur and Lucknow. So இது ரெண்டு மட்டும் outside of the high court tribunalக்கு jurisdiction அங்கிட்டு இருக்கு. That is அந்த ஆஃபீஸில் இல்லை, ஹை கோர்ட் ஆஃபீஸில் இல்லை. ஓகே, ஸோ ஓவராலாக 17 ரெகுலர் பெஞ்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கண்டிஷன். அது போக நேச்சர் ஆஃப் ட்ரிபுனல் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபுனலோட நேச்சர் ரொம்ப சிம்பிள். தே ஆர் நாட் ஆன் கோர்ட். ஓகே, ஸோ அதை கோர்ட்டுங்கிற ஒரு ஆம்பிட்டுக்குள்ளே உங்களால் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு கோர்ட்டுங்கிற ஆம்பிட்டுக்குள்ளே வரும்போது இட் ஹேஸ் டு ஃபாலோ தி வேரியஸ் சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், ஐபிசி ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு, எவிடன்ஸ் ஆக்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ வந்து 3 பில்ஸ்ன்னு சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம ஒரு ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் சொல்கிறது. ஓகே, ஸோ அந்த 3 கிரிமினல் பில்ஸுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். பட் கோர்ட் அப்படின்னா இட் ஹேஸ் டு ஃபாலோ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் சச்சஸ் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஒரு வாதம், பிரதிவாதி, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணணும். அங்கே ப்ளீடர், ஜட்ஜு, ஸோ இந்த மாதிரி இதில் இருந்தால் தான் அது கோர்ட்டுக்கான செட்டப். பட் ட்ரிபுனல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இட் ட்ரை டு சால்வ் தி டிஸ்பியூட் இன் தி அமிக்கபிள் செட்டில்மெண்ட். அப்படின்னா பரஸ்பரமாக தான் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேஸை செட்டில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன் சென்ஸ் வின் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ நெய்தர் லூசர் நார் வின்னர் அப்படிங்கிறது இல்லாமல் போத் கன்சிடர் டு பி அண்ட் வின். ஓகே, ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷனில் தான் இதை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தே ஆர் நாட் கோர்ட், நாட் அன் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. பட் இதுக்கோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா ஜுடிஷியல் கெப்பாசிட்டி பண்ணும். ஏன்னா இட் கிவ் சர்டன் வேர்டிக்ட்ஸ். ஓகே, ஸோ வேர்டிக்ட்ஸ் இன் சென்ஸ் தே கேன் இஷ்யூ ஆன் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ இஷ்யூ ஆன் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இதை ஏன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா வெளியே வச்சுருக்கலாம்ல, ஒரு ஸ்டாட்யூட்டரி ஆக்டாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா. ஆனால் அதோட இண்டிபெண்டன்ட்டை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணுது. ஓகே, ஸோ இதோட இண்டிபெண்டன்ஸை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் பண்ணது. சரி, அப்போ இது எந்த மெக்கானிசமில் ஃபங்க்ஷன் ஆகும்? எவிடன்ஸ் ஆக்ட் ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டோம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டோம், இந்தியன் பீனல் கோடு ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன ஆக்டில் ஃபங்க்ஷன் ஆகும்னா இட் இஸ் ஒர்க்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் லைக் அண்ட் அதர் ட்ரிபுனல்ஸ். ஸோ ஏடிஆரில் லோக் அதாலத் பிரின்சிபல் ஜஸ்டிஸ் தான், சாரி தட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான். கிராம் பஞ்சாயத் கிராம் நியாயாலய ஆக்டில் வரக்கூடிய நியாயாதிகாரி இவங்க எல்லாருமே தேர் ஒர்க்கிங் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான். ஓகே, ஸோ அப்போ அதே பர்டிகுலர் திங்ஸில் தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். இட் இஸ் நாட் ஃபாலோ தி டெக்னிகாலிட்டிஸ் ஆஃப் தி வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் தி நேச்சுரல் ஜஸ்டிஸ். இது நீ நோட் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் நீங்கள். ஓகே, பக்காவாக இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷனர்ஸ் அண்ட் இட் இஸ் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இதோட நேச்சர் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அது போக கம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்லியராக சேர்மன் ப்ளஸ் வைஸ் சேர்மன் அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ வெறும் சேர்மன் ப்ளஸ் ஓவராலாக ஒரு 69 ஹானரபிள் மெம்பர்ஸ் இன் தி பெஞ்சஸ் இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பியூட்டி என்ன அப்படின்னா 34 ஆர் ஃப்ரம் தி ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 35 ஆர் ஃப்ரம் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெம்பர்ஸ். ஏன்னா 35 ஜுடிஷியல் லா, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. இந்த ரிமைனிங் பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய லா, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே தெரியும். அதில் இருக்கக்கூடிய நேச்சர், டிஃபிகல்ட்டி எல்லாமே தெரியும். அப்போது ஒரு ஈஸி ரெட்ரஸல் மெக்கானிசமாக அது இருக்கும். தே கேன் அட்ரஸ் போத் பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்லையும் அவங்களால இஷ்யூஸை சால்வ் பண்ண முடியும், அட் த சேம் டைம் இந்த பர்ஸ்பெக்டிவ்லையும் தட் இஸ் ஜுடிஷியல் பர்ஸ்பெக்டிவ்லையும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இந்த மெம்பர்ஸை யார் அப்பாயின்ட் பண்ணுறா? தட் இஸ் சேர் பர்சன் ப்ளஸ் அதர் மெம்பர்ஸை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் தான். ஓகே, அது போக இவங்களுக்கு டென்யூர் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து தட் இஸ் ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் அ chairperson, okay, 5 years or until they attain the age of 65 in case of chairman and 62 years in case of members. ஓகே, சேர்மனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டென்யூர் என்ன அப்படின்னா 5 years தான். ஓகே, ஸோ 5 years ஆர் 65 years. நீங்கள் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா அது 5 years
ஆர் 62 years, whichever is earlier. ஸோ இது வந்து டிஃபர் ஆகுது. இது கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். மெம்பருக்கும் சேர்மனுக்கும் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அப்பாயின்ட் பண்ணுறது யார்? பிரசிடென்ட். கம்போசிஷன் வரும்போது சேர்மன் ப்ளஸ் 69 ஹானரபிள் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 34 ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 35 ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெம்பர்ஸ். எல்லாருமே பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. சேர்மனாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு டென்யூர்னு பார்த்தா 5 years, 65 years. மெம்பராக இருக்கிறதா இருந்தால் பார்த்தா 5 years, 62 years, whichever is earlier. ஸோ இது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஹை பவர்டு செலெக்ஷன் கமிட்டி. அந்த ஹை பவர்டு செலெக்ஷன் கமிட்டியை ஹெட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் தான். ரிட்டையர்ட் ஜட்ஜ் கிடையாது, சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அந்த சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை நாமினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் கமிட்டியோட ரோல். ஓகே, இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி முடிச்சோடனே ஆஃப்டர் அப்டைனிங் தி கன்கரன்ஸ் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் மேட் வித் தி அப்ரூவல் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினெட். ஏன்னா ஒரு 34 மெம்பர்ஸ் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதா இருந்தால் யாரோட கன்கரன்ஸ் வேணும் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்கரன்ஸ் வேணும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் இந்த பர்சன்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அப்ரூவல் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினெட் முடிச்சோடனே பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகே, ப்ராசஸ் சிம்பிள். செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 69 மெம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி 34, 35ங்கிற கம்போசிஷனில் அப்பாயின்ட் பண்ணும் சேர்மனோட சேர்த்து. ஓகே, அப்பாயின்ட் பண்ணும்போது யாரோட அப்ரூவலோட அப்பாயின்ட் பண்ண முடியும்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட்டோட அப்ரூவலோட பண்ண முடியும். இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் யார்கிட்ட சொல்லும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட சொல்லும். பிரசிடென்ட் அவங்கள அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன். இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இன்சென்ஸ் எந்தெந்த கேஸ் எல்லாம் இவங்க டீல் பண்ணலாம் அப்படின்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ், சென்ட்ரல் சிவில் சர்வீஸ், சிவில் போஸ்ட் அண்டர் தி சென்டர் அண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வரும்போது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் பார்க்குறாங்க, சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பார்க்குறாங்க, சிவில் போஸ்ட் அண்டர் சென்டர் பார்க்குறாங்க, சிவிலியன் எம்ப்ளாயிஸ் ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பார்க்குறாங்க. எதெல்லாம் இவங்களால டீல் பண்ண முடியாது அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் தி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அதர் தென் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் அப்படி பார்த்துக்கறணும். ஓகே, ஸோ டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய சிவிலியன் எம்ப்ளாயிஸை தவிர மற்றவங்களை ஆஃபீஸ் அண்ட் சர்வன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இவங்களால தலையிட முடியாது. அதே மாதிரி செக்ரட்டரியல் ஸ்டாஃப் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆர் நாட் கவர்டு பை தி இட். ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸம்ஷன். இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எப்படி ஜூரிஸ்டிக்ஷனில் எதெல்லாம் அவங்களால சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி எதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் தி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் பண்ண முடியாது, சிவிலியன் எம்ப்ளாயிஸை தவிர அதர் தென் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து ஆஃபீஸ் அண்ட் சர்வன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், அடுத்து செக்ரட்டரியல் ஸ்டாஃப் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ இவங்களை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் மூலமாக இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ண முடியாது. ஸோ இது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் வித் இன்க்ளூடிங் லிமிடேஷன். ஓகே, ஸோ அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா வெதர் ஆர்டர் இஷ்யூட் பை தி சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பீல் இன் தி ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட். ஓகே, இது ஒரு கேஸ்னால இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. ஓகே, யூஸ்வலாக ஒரு ட்ரிபுனல் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்சென்ஸ் ஃபர்ஸ்ட் டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அடுத்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஹை கோர்ட்டு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தா சுப்ரீம் கோர்ட். இதுதான் ஒரு ஆர்டர் ஆஃப் ஹைரார்கி ஃபார் தி சால்விங் எனி டிஸ்பியூட்ஸ். அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் கடைசி சுப்ரீம் கோர்ட்டு தான் அப்பெக்ஸ் கோர்ட்டாக இருக்கும், இவங்க கொடுக்குறதா ஃபைனல் வேர்டிக்ட்னு வச்சுக்கலாம். இப்போ இஷ்யூ என்னன்னா அப்படின்னா இயர்லியரா தட் இஸ் இந்த ஆக்டை எனாக்ட் பண்ணும்போது, ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆக்ட் 1985 எனாக்ட் பண்ணும்போது என்ன கண்டிஷன் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ், இந்த ஆர்டரை எடுத்துட்டு யூ கேன் டைரக்ட்லி அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட் தானே தவிர ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை உங்களால் அப்ரோச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இது என்ன ஆகுது அப்படின்னா சந்திரகுமார் கேஸ் 1997 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது, ஹைகோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஸோ ட்ரிபுனல்ல இருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு, ஹைகோர்ட்டுக்கும் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிடுறாங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா ட்ரிபுனல் கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா அது யாருனால பண்ண முடியும் அப்படின்னா ஹைகோர்ட்னால பண்ண முடியும். ஹைகோர்ட் கொடுத்த வேர்டிக்ட் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் சொல்றது தான் ஃபைனல் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். அப்போ வாட் இஸ் மென் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் பார்த்துட்டோம். கான்ஸ்டியூஷன்ல என்ன ப்ரொவிஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ 323A அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் டீல் பண்ணுது, 323B அதர் ட்ரிபுனல்ஸை டீல் பண்ணுது. பார்ட் 14A இது இன்செர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட கம்போசிஷன் என்னன்னு பார்த்துட்டோம், யாரை அப்பாயின்ட் பண்ணுறாங்கிறதையும் பார்த்துட்டோம்.
அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு வரும்போது எந்தெந்த கேசஸ்லாம் அவங்க டிஸ்பியூட் சால்வ் பண்ணலாம், எந்தெந்த கேசஸ்லாம் டிஸ்பியூட் சால்வ் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டோம். இவங்க என்ன மெக்கானிசம் அடாப்ட் பண்ணுறாங்க டு சால்வ் த டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு பார்த்தா இவங்க பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை எடுத்துக்கிறாங்க, நாட் அதர் டெக்னிக்காலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு தான். அப்பாயின்மெண்ட் கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்ரூவ் பண்ண லிஸ்ட்டை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். இதில் கடைசியாக நம்ம பார்த்தது ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவு இவங்க கொடுக்கக்கூடிய வேர்டிக்ட் ஹைகோர்ட்டில் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். அது வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் முடிஞ்சு. அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். ரொம்ப சிம்பிள், அதுவும் இதில் இருந்தால் பவரை டிரைவ் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆக்ட் 1985 எம்பவர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே டு எஸ்டாப்ளிஷ் தி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். ஸோ ஒரு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு யாரோட அப்ரூவல் தேவைப்படுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தேவைப்படுது. ஓகே, ஸோ எப்படி ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸை டீல் பண்ணுதோ அதே மாதிரி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஸ்டேட் சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய கிரீவன்சஸை டீல் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ சேர்மன் அண்ட் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலில் அப்பாயின்ட் பண்ணுறதா இருந்தால் யார் பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிரசிடென்ட் தான் பண்ண முடியும், பட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் தி கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். இது ஒரு யூனிக் ஃபீச்சர். ஓகே, ஸோ வேற எதுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. இது மட்டும் கொஞ்சம் பெக்குலியராக இருக்கும். கொஞ்சம் இங்கே பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அது பிரசிடென்ட் தான். பட் யாரோட அப்ரூவலோட பண்ண முடியும்? கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட்டோட அப்ரூவலோட தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். அண்ட் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் பண்ணலாமான்னா எஸ், 2 or more ஸ்டேட்ஸ் ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரிபுனல் ஃபார் அதர் மேட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது 323B அதர் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் தீஸ் ஆர் ஆல் தி ட்ரிபுனல்ஸ் வேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஃபார்ம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் டாக்ஸேஷன் ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரிபுனல் ஃபாலோ பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர் ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணலாம், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் பெருசாக ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பட் அந்த 323A 323B 323A ஒன்லி மேட்டர்ஸ் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், 323B டீல் வித் அதர் ட்ரிபுனல்ஸ். ஓகே, ஸோ அதில் அப்பாயின்மெண்ட்டு கண்டிஷன்ஸ் இதெல்லாம் எப்படின்னு இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெருசாக நம்ம உள்ளே போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் மட்டும்தான் இன் டீட்டெயில் நம்ம பார்க்கணுங்கிறது அதுக்கு. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் இதோட என்ன முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முடிச்சாச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஃபார் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், தென் ட்ரிபுனல் ஃபார் அதர் மேட்டர்ஸ். ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதோட என்னன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான திங்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட இந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தட் இஸ் ஓவர். ஓகே, ஸோ எடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, மேஜராக நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஒரு கிளாஸில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை முடிக்க ட்ரை பண்ணலாம். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கு இன்னும் ஒரு 2 or 3 கிளாஸஸ் முடிக்கும். ஸோ ஓவராலாக ஒரு 32-33 கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த என்டையர் சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ண மாதிரி தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸ் இதோட நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்க்ளூட் பண்ணுறேன். தட்ஸ் ஓவர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸில் ஃபர்தராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதர் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை தான் பார்க்க போகிறோம் இன் தி சப்சிக்வெண்ட் கிளாஸஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் அடுத்து வரக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸில் உங்களுக்கு எதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.